நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 41. பொற்பன்றே 6. கலிதேவனின் சிற்றாலயத்தின் முகப்பில் நின்றிருந்த கலிங்க பூசகர் ஊர்வர் கை தூக்க அனைத்து இசைக்கலங்களும் ஒலி அவிழ்ந்தன. அவர் உரத்த குரலில், இருள் முகத்தோன் வெல்க, எதிரிலான் வெல்க, விழி வலியன் வெல்க என்று கூவினார். வெல்க வெல்க என குரல்கள் இணைந்தொலித்தன. ஊர்வரின் உடல் மழைப்பட்ட கரும்பாறை என இறுகி திரண்டிருந்தது. பெரிய குடவயிற்றின் மேல் வெள்ளெலும்பில் செதுக்கிய மணிகளாலான மாலை துவண்டது. எலும்பு மணி கங்கணம் அணிந்த வலக்கையின் சுட்டு விரலில் நீல மணியாழி அணிந்திருந்தார். அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவரை போலவே தோன்றிய துணை பூசகர் நின்றிருந்தனர். அரசர் வருக என்றார் ஊர்வர். துர்மதன் திரும்பி கை காட்ட சுபாகுவும் துச்சலனும் இரு பக்கமும் வர துரியோதனன் சேர் நடையுடன் வந்தான். அவனுக்கு பின்னால் துச்சகன் உடைவாள் ஏந்தி வந்தான். துச்சலை இருளுக்குள் கூர்ந்து அப்பால் துச்சாதனன் வருகிறானா என்று பார்த்தாள். துரியோதனன் நீலப்பட்டாடை அணிந்து கரிய கச்சையை இடையில் முறுக்கியிருந்தான். கை கூப்பியபடி வந்து ஊர்வர் முன் நின்றான். நீராடிய குழலில் இருந்து துளிகள் சொட்டி முதுகில் வழிந்தன. தாடியில் நீர்மணிகள் செவ்வொளியில் குருதியோ என மின்னின. இடையில் அணிந்திருந்த சுரிகை குருதி செம்மை பூசியிருந்தது. துச்சலையின் கையை தாரை மெல்ல தொட்டாள். துச்சலை திரும்பி நோக்க, நாம் சென்று விடுவோம் அரசி என்றாள். ஒருவேளை நாம் இதை பார்க்கவே வந்தோம் போலும். பார்த்தால் நம் அழல் அவியும், இல்லை என்றால் இதையே எண்ணி உழல்வோம் என்றாள் துச்சலை. விகர்ணன், ஆம், அதுவே மெய். இங்கேயே அனைத்தையும் கழற்றி வீசிவிட்டு திரும்பலாம். சாவுக்கு பின் வரும் அமைதி மானுடருக்கு தெய்வங்கள் அருளும் நற்கொடை அது என்பார்கள் என்றான். அருகே நின்றிருந்த சூத முதியவர், ஓசையின்மை இளவரசே என்றார். விகர்ணன் தலை அசைத்தான். செதுக்காத மலைக்கற்களை அடுக்கி கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் கரிய நீளுருளைக்கல்லில் இரு கண்கள் மட்டும் பொறிக்கப்பட்ட கலியின் உருவம் அமர்ந்திருந்தது. அக்கண்கள் மேல் அரக்கு பொருத்தப்பட்டு நீலப்பட்டு துணியால் கட்டப்பட்டிருந்தது. கரும்பட்டும் எதிரெதிர் சிற்றாடிகளும் தோல் சவுக்கும் குறைக்குடமும் கருமயிர் சுருள்களும் இடம்புரி சங்கும் அதன் முன் படைக்கப்பட்டிருந்தன. இரட்டை திரிவிளக்குகள் தளர்ந்து எரிந்தன. நீல மலர்த்தார்கள் சூட்டப்பட்டு இரு பக்கமும் நெய் பந்தங்கள் எரிய அமர்ந்திருந்த உருவிலா வடிவை நோக்கி கொண்டிருந்த போது அது உடல் கொண்டு கை கால்கள் நீண்டு எழுந்துவிடும் என தோன்றியது. காகத்தின் இறகுகளாலான விசிறிகள் அதன் காலடியில் விரிக்கப்பட்டிருந்தன. வலமும் இடமும் இரு உயிருள்ள நாகங்கள் புகையில் மயங்கியவை என கிடந்தன. ஒருவர், அரசே, முழுதளித்தல் என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் என்றார். துரியோதனன், ஆம் என்றான். 5 நிலைகளினால் ஆனது இந்த தன்னளிப்பு. எச்சமின்றி அழித்தல், ஐயமின்றி பணிதல், பிரிதின்றி ஒழுகுதல், ஒருபோதும் திரும்பி நோக்காதொழிதல், துயரின்றி ஏற்றல். 5 நோன்பில் ஒன்றில் ஒரு கடுகுமணியிடை குறைவென்றாலும் கனியும் தெய்வம் கடுஞ்சினம் கொள்ளும். அறிக, கலியின் நோக்கு கனல் விழியனையே துயருற்று அலையச் செய்துள்ளது. அவன் முன் ஊழும் சுருங்கி வளையும். துரியோதனன், ஆம், அறிவேன் என்றான். இது மீள வழியில்லா பாதை என்றார் ஊர்வர். ஆம், அறிவேன் என்றான் துரியோதனன். ஊர்வர் புன்னகைத்து, ஆனால் இப்புவியில் அனைத்து பாதைகளும் மீள முடியாதனவே என்றார். இது இறப்பு என்று உணர்க. துரியோதனன், ஆம், அறிவேன் என்றான். இறந்து பிறக்காதவர் எதையும் அடைவதில்லை என்றார் ஊர்வர். இந்த காக சிறை தடுக்கில் அமர்க என்றார். துரியோதனன் மழித்திட்ட தலைமயிராலானது போன்ற காக சிறகு தடுக்கில் அமர்ந்தான். கைகளை மடியில் பூட்டுக. இங்கு வேறு எவரும் இல்லை என்றே கொள்க. ஒரு நாழிகை பொழுது உங்கள் தெய்வத்தின் காலடியை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஆம் என்றான் துரியோதனன். இது இறுதி வாய்ப்பு. இப்பூசனை முடிவது வரை உங்களுக்கு பொழுது இருக்கிறது. இறுதி கணத்தில் கூட நீங்கள் இதிலிருந்து ஒழிவதாக அறிவித்து திரும்பி செல்ல முடியும் என்றார் ஒருவர். துரியோதனன், ஆம் என்ற பின் கலியின் சிலையை நோக்கியபடி நிமிர்ந்த தலையும்
நிகர் துலாவென அமைந்த பெருந்தோள்களுமாக அமர்ந்திருந்தான். ஊர்வர் துர்மதனை நோக்கி, பூசைகை பொருட்கள் அனைத்தும் வரட்டும், அவற்றை எண்ணி நோக்கிய பின்னரே நான் வேள்விக்கு எழ முடியும் என்றார். துர்மதன் கை காட்ட சூதர்கள் ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்தனர். முதலில் 7 குடங்களில் நீர், பின் 7 குடலைகளில் தாமரை, குவளை, செண்பகம், நொச்சி, ஊமத்தை, வெள்ளை, சங்குமலர் என 7 வகை நீல மலர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. வாழை இலையில் பொதிந்து ஆவியில் வேக வைக்கப்பட்ட அப்பங்கள் அடுப்பிலிருந்து இறக்கப்பட்டு 7 கூடைகளில் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. 7 குடங்களில் நுரையெழும் கள். சூதர்கள் கொண்டு வந்த கூடைகளில் இருந்து 7 கருங்கழுத்து காகங்கள், 7 கருநாகங்கள், 7 கரிய அட்டை பூச்சிகள், 7 கூகைகள், 7 கருங்குரங்குகள், 7 கரிய மீன்கள், 7 ஆமைகள் கொண்டு வந்து ஒருவருக்கு காட்டப்பட்டன. அவர், பலிவிலங்குகள் ஒருங்கியுள்ளனவா என்றார். ஆம், சுனை அருகே நின்றுள்ளன என்றான் துர்மதன். அவர் நிறைவுடன் தலையசைத்த பின் கருவறைக்குள் நுழைந்தார். துணை பூசகர்கள் அப்பகுதியைச் சுற்றி நெய்ப்பந்தங்கள் ஏற்ற காட்டெறி என அனல் சூழ்ந்தது. நாகங்கள் வெருண்டு கூடைக்குள் எழுந்து படமெடுத்தன. அவர் கருவறைக்குள் மேலும் பந்தங்களை கொளுத்தினார். ஊர்வர் நீல குவளையால் அள்ளி இடக்கை சரித்து ஊற்றி 7 முறை கலியை நீர் முழுக்காட்டினார். பின்னர் மனையில் கால் மடித்து அமர்ந்து ஓசை என்று ஒருபோதும் எழுந்திராத நுண் சொற்களை உதடுகளின் அசைவாக சொன்னபடி கைகளில் எழுந்த நுண் செய்கைகளின் ஊடாக கலிதேவனுடன் உரையாடலானார். தாரை மெல்ல, நாம் சென்று விடுவோம் என்றாள். துச்சலை மறுமொழி சொல்லாமல் விழி ஊன்றி நின்றாள். நீல மலர்களை அள்ளி கலிதேவன் மேல் இறைத்தபடி வாழ்த்து சொற்களை சொன்னார். தொன்மையான குடிமொழி எதிலோ அமைந்த அச்சொற்கள் வண்டு முரள்வது போலவும், புறா குறுகுவது போலவும், கிளி மிழற்றுவது போலவும், கூகை குழறுவது போலவும், புலி உருமுவது போலவும் மாறி மாறி செவியுடன் ஆடின. ஒரு கணத்தில் முழவின் தோற்பரப்பில் கையால் வருடும் ஒலி என்றாயின. பின் குருவில்லின் நானொலி என ஒரு மாறின. துணை பூசகர் 7 இலைகளில் அப்பத்தை எடுத்து அளிக்க கலிதேவனின் முன் அவற்றை படைத்தார். பலி ஏற்கும்படி கையசைவு காட்டி தொழுத பின் மலர்களை அவற்றின் மேல் தெளித்தார். அவற்றில் ஒரு இலையை எடுத்துக்கொண்டு சென்று அப்பால் இருந்த காஞ்சிர மரத்தின் அடியில் வைத்துவிட்டு திரும்பி வந்தார். இன்னொரு இலையை எடுத்து மும்முறை சுழற்றி காற்றில் தென் திசை நோக்கி வீசினார். கை கூப்பி 7 முறை வணங்கிய பின் வெளிவந்து நின்று 4 திசைகளிலும் சூழ்ந்திருந்த இருளை வணங்கினார். பின்னர் துரியோதனனிடம், சொல்க, இது தருணம் என்றார். ஆம், மாற்றம் இல்லை, என் முடிவு அதுவே என்றான். எழுந்து நில்லுங்கள் அரசே என்றார் ஒருவர். கலிதேவனின் ஆலயப்படியை தொட்டு 3 முறை ஆணையிடுக, அதுவே உங்கள் தன்னளிப்பாகும். துரியோதனன் முன்னால் சென்று கல்படியில் வலக்கையால் மும்முறை அறைந்து ஆணை 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 என்றான். இந்த சொற்கோள் இனி உங்களை ஆளும் என்றார் ஒருவர். இது உங்கள் கால் தாங்கும் மண்ணும் தலை கவித்த வானும் சூழ்காற்றும் பெய்யொளியும் மணலும் ஆகி உடனிருக்கும். துரியோதனன், ஆம், பேறு கொண்டேன் என்றான். அரசே, 4 சடங்குகளால் நீங்கள் இவ்வெல்லையை கடக்கவிருக்கிறீர்கள். முதல் சடங்கு உலகளித்தல். உங்கள் பதக்கத்தை 2ஆக உடைத்து கலிதேவனுக்கு படைக்கும் போது உங்கள் மூதாதையருடன், குருதியுடன், குலத்துடன், நட்புடன், கடமையுடன் கொண்டுள்ள அத்தனை உறவுகளையும் அறுக்கிறீர்கள் என்றார் ஒருவர். துச்சலன் உதவ துரியோதனன் தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையில் தொங்கிய அரச பதக்கத்தை பிரித்தெடுத்தான். ஒருவர் கை காட்ட அதை பலிபீடத்தின் மேல் வைத்தான். துணை பூசகர் அளித்த வாளால் அதை ஓங்கி வெட்டி 2 துண்டுகளாக தெரிக்க வைத்தான். அதை அவர்கள் எடுத்தளிக்க மும்முறை தலையை சுற்றிவிட்டு கலிதேவனின் காலடியில் வைத்து வணங்கினான். 2வது சடங்கு உடல் அளித்தல் என்றார் ஒருவர். அவன் இடப்பக்கமாக விலகி அமர முதியவரான அரசனாவிதர் தன் கருவி பெட்டியுடன் அருகே வந்து அமர்ந்தார். அவன் தலை குனிய அவர் தன் கத்தியை எடுத்து வெண்கல்லில் மும்முறை தீட்டிவிட்டு அவன் குழல் கற்றைகளை மழித்தார். காக்கை சிறகுகள் என அவை அவன் முன் விரிக்கப்பட்ட வெண்ணிற துணியில் விழுந்தன. தாடியையும் அழித்து முடித்த போது அவன் முகம் புதுக்கலம் என தெரிந்தது. அவன் உடல் எங்கும் இருந்த மயிர் பரவலை முற்றாக மழித்து வீழ்த்தினார். அந்த மயிர்கற்றைகளை துணியுடன் கொண்டு வந்து கலை முன் பரப்பினார்.
அவன் தன் சுரிகையை எடுத்து இடக்கையின் தசை பரப்பை கிழித்தான். 7 சொட்டு குருதியை மயிர் மேல் உதிர்த்துவிட்டு அதை சுருட்டி எடுத்து மும்முறை தலையை சுழற்றி வலப்பக்கமாக எறிந்தான். 3ஆம் சடங்கு உள்ளமளித்தல். இதை களமுற்றொழிதல் என்பர் என்றார் ஒருவர். அவர் கை காட்ட துடிகளும் முழவுகளும் கொம்புகளும் மீண்டும் முழங்கத் தொடங்கின. ஆலயத்திற்கு தென்புறமாக செங்கல் அடுக்கி அமைக்கப்பட்டிருந்த பெரிய வேள்வி குளத்தில் 7 பூசகர்கள் விறகுகளை அடுக்கினர். கலிதேவனின் கருவறையில் இடப்பக்கம் எரிந்த பந்தத்திலிருந்து சுடர் பொருத்தி எடுத்துச் சென்று அந்த விறகு குவையை பற்ற வைத்தார். தழல் எரிந்து எழத் தொடங்கியதும் முழவுகளும் துடிகளும் கொம்புகளும் அவிந்தன. துரியோதனனை ஊர்வர் அழைத்துச் சென்று தெற்கு நோக்கி போடப்பட்டிருந்த தர்பை புல் பாயில் அமரச் செய்தார். அவனுக்கு பின்னால் தம்பியர் அமர்ந்தனர். அனலை சூழ்ந்து அமர்ந்திருந்த பூசகர் வேத சொல்லை ஓதத் தொடங்கினர். சற்று நேரம் கழித்தே அச்சொற்களின் ஒலி மாறுபாட்டை துச்சளை உணர்ந்தாள். அவள் வியப்புறுவதை அவள் கையை தொட்டு கொண்டு நின்றிருந்த தாரை அறிந்து, அது அசுர வேதம். எங்கள் குடிகளில் மழை எழ வேண்டி நிகழும் வான்தொழு வேள்விகளில் அச்சொற்களை கேட்டிருக்கிறேன். காடுகளுக்குள் இருந்து அசுரகுடி பூசகரை முறை சொற்கள் கூறி அன்னமும் ஆடையும் பொன்னும் பரிசில்களாக அளித்து வரவழைத்து அதை ஏற்றுவோம். ஆண்டு பிறழாமல் வான் கனியச் செய்வது அவர்களின் சொல்லே துச்சளே. ஆனால் நான் இதை முன்பு கேட்டது போல் உள்ளது என்றாள். நான் கேட்ட அசுரவேதம் தவளைகளை வழுத்தி பாடுவது, தவளை குரல் எனவே ஒலிப்பது என்றாள் தாரை. ஆம், இந்த சொல்லொழுக்கு அதர்வ வேதத்தை போல் உள்ளது என்றான் விகர்ணன். துச்சளை, தவளை பாடல் வேதம் என கேட்டிருக்கிறேன் என்றாள். மாண்டூக்கியம் அதர்வ வேதத்தை சார்ந்த மரபு என்றான் விகர்ணன். அனல் எழுந்து கூத்தாடத் தொடங்கியது. அதில் அவர்கள் மரக்கரண்டியால் நெய்யை ஊற்றிக்கொண்டே இருந்தனர். நடமிடும் தழலுடன் வேதச் சொல் இசையும் விந்தையை துச்சளை பலமுறை கண்டிருந்தாள். காட்டில் எழும் தழலுடன் மேலும் பிழையின்றி இணைந்தாடியது அசுரவேதம். தழலாட்டத்திற்கு தாளச் சொற்கட்டு போல, தழலை செவியால் அறிவது போல. அறியாது விழி திருப்பிய போது பெருநிழல்களாக எழுந்த காடு அவ்வோசையில் தாண்டவமாடுவதை துச்சளை கண்டாள். முதல் முறையாக அச்சம் அவள் நெஞ்சை கவ்வியது. அவள் கொண்ட அச்சத்தை உணர்ந்தவளாக தாரை, செல்வோம் அரசி என்றாள். ஆம் என்றாள். ஆனால் அங்கிருந்து அசைய முடியும் என தோன்றவில்லை. விழிகளை காட்சியால் அவ்வாறு பிணைத்துவிட முடியும் என அப்போது அறிந்தாள். பெருமூச்சு விட்டபடி கால் மாற்றி நின்றாள். வேள்வித்தீயில் நீல மலர்கள் பொழியப்பட்டன. அவை பொசுங்குகையில் முதற்கணம் தசை வேகும் கெடு மனம் எழுந்து குமட்டச் செய்தது. பின்னர் அப்பங்கள் கருகும் வண்ணம் எங்கோ அறிந்த மனம் கொண்டிருந்தது. பின்னர் கனிகளும் காய்களும் அவியாக்கப்பட்டன. இறுதியாக கல்குடங்கள் அனலில் பெய்யப்பட்டன. கருகி அணைந்த அனல் மேல் நெய் ஊற்றப்பட்டு தழல் மூட்டப்பட்டது. வேத குரல் காட்டு ஓடையின் ஓசை கொண்டு எழுந்து சூழ்ந்தது. முதலில் தேரட்டைகள் அனலுக்கு ஊட்டப்பட்டன. அவை மெழுகென உருகி எரியாயின. பின்னர் காகங்கள் அனலில் போடப்பட்ட போது அவை சிறகடித்து எழ முயன்று பொசுங்கி விழுந்து துள்ளி துள்ளி விழுந்து அனல் கொண்டன. தாரை குமட்டலோசையுடன் குனிந்தாள். என விகர்ணன் அதட்ட அவள் கால் மடித்து அமர்ந்து தலையை முழங்கால் மேல் வைத்து கொண்டாள். குனிந்த அவளை நோக்கினால் தானும் வாயுமிழ்ந்து விடுவோம் என துச்சளை அஞ்சினாள். கூகைகள் பின்னர் அவியாயின. அனலில் விழுந்ததுமே அவை அச்சமூட்டும் ஓசையுடன் இருமுறை துள்ளி அமைந்தன. கரிய மீன்கள் அனலை அடைந்ததுமே செந்தழலால் வாய் திறந்து கவ்வப்பட்டன. இன்னும் இன்னும் என அனல் எழுந்து கிளை விரித்தது. நாவாக மலராக வான் குருதியாக அனலில் இருந்து விழி விலக்க அவளுக்குள் சித்தம் திமிரி துடித்தது. விழி முதலில் அனலுக்கே கட்டுப்பட்டது என அவள் எண்ணினாள். ஒன்றன் பின் ஒன்றாக 7 கருங்குரங்குகள் அனலில் இடப்பட்டன. கைகள் கட்டப்பட்டிருந்த அவற்றின் வாள்கள் சொடுக்கி அதிர்ந்து நீண்டு பொசுங்கி எரிய, உடல் உருகி கண் நோக்கி இருக்கவே விலாவெலும்புகள் தோல் மீறி எழுந்து வந்தன. ஒரு குரங்கின் எலும்பு முகம் தசைப்பரப்பு சேறு என வழிந்தகல உந்தி மேல் எழுந்தது. அதன் விழிக்குழிகளிலும் பல் நிறைந்த வாயிலும் செவ்வழல் ஊடுருவி எழுந்தது. 7வது குரங்கு முன்னர் எரிந்த குரங்குகளை தன் சிறு விழிகளில் மின்னும் அனலுடன் வேறெங்கிருந்தோ என நோக்கி கொண்டிருந்தது.
அதன் சேர்த்து கட்டப்பட்ட கைகள் கூப்பியவை போல் இருந்தன. அதை பூசகர் தூக்கிய போது உளி தீட்டும் ஓசை எழ ஒரு முறை விதிர்த்து திரும்பி அவருடைய கைகளை பற்றி கொண்டது. அனலில் அதை அவர் வீசியதும் அஞ்சு எரியும் விறகணலை பற்றி அந்த அணைப்பிலேயே முடி பொசுங்கி அரக்குடன் சேர்ந்து எரிந்தது. நாகங்களை ஒவ்வொன்றாக மண்ணில் விட்டார்கள். வேதம் ஓதியபடியே அதன் வளைந்த உடலினூடாக கைகளால் வருடினார் பூசகர். மெல்ல அது உடல் முறுக்கி ஈரமென ஒளி படர்ந்த சுருள்களுக்கு மேல் படம் எடுத்தது. அதன் வாளில் ஒருவர் தட்ட திடுக்கிட்டு திரும்பி மண்ணில் கொத்தியது. அக்கணமே அதை கழுத்தை பற்றி தூக்கினார். அவருடைய கையில் சுற்றி வாள் துடித்தது. வால்முனையை இடக்கையால் பற்றி சுருளவிழ்த்து அனல் நோக்கி வீசினார். தழலுக்குள் கருந்தழல் என அதன் வாள் நெளிந்து மறைந்தது. 7 நாகங்களையும் அவியாக்கிய பின்னர் பூசகர் ஆமைகளை எடுத்தனர். அதை அனலில் இட்ட போது துள்ளி மல்லாந்தது. அதன் அடிவயிற்றின் தசை உருகி பற்றி கொண்டது. ஓடு வெடித்த போது எழுந்து விடுவது போல் தீயுடன் துள்ளியது. 7வது ஆமையை எடுத்து தலைக்கு மேல் தூக்கி வேத சொல்லை உரக்க கூவிய பின் நெருப்பில் இட்டார். பூசகர்கள் 7வரும் 2 கைகளையும் வான் நோக்கி தூக்கி வேத பேரொலி எழுப்பினர். முழவுகளும் கொம்புகளும் துடிகளும் இணைந்து கொள்ள அலையலையாக அப்பேரோசை எழுந்து இருண்ட வானை மோதியது. ஒருவர், அரசே, இவ்வேள்வியில் அச்சம் என்னும் அட்டையை அவியாக்கினீர்கள். விளைவென்னும் காகங்கள், காமம் என்னும் குரங்குகள், ஆணவம் எனும் கூகைகள், சோர்வெனும் ஆமைகள் அவியாக்கப்பட்டன. மந்தனம் என்னும் மீன்கள் அனலூட்டப்பட்டன. இறுதியாக நாக வடிவு கொண்ட வஞ்சங்கள். அறிக, இனி உங்களுக்கு இப்புவியில் அஞ்சவும் விளையவும் வெல்லவும் இணையவும் மகிழவும் ஏதும் இல்லை. பொன்னோ மண்ணோ பெண்ணோ இனி பொருட்டல்ல. புகழும் விண்ணுலகும் எவ்வகையிலும் இனி உங்களுக்கு பொருள்படுபவன அல்ல. அரசே, இனி உங்களுக்கு இப்புவியில் எவருடனும் வஞ்சம் என ஏதுமில்லை என்றார் ஒருவர். ஆம் என துரியோதனன் கை கூப்பினான். இனி ஆத்மாவை அழித்தல் என்னும் சடங்கு முழுமை. அது இறந்து பிறந்தழல் என்று சொல்லப்படும் என்றார் ஒருவர். ஆம் என்றான் துரியோதனன். நீலக்கச்சை அணிந்த பூசகர் எரியும் பந்தத்துடன் முன்னால் நடக்க, அவருக்கு பின்னால் முழவுகளையும் கொம்புகளையும் துடிகளையும் முழக்கியபடி செவ்வாடை அணிந்த சூதர் சென்றனர். தொடர்ந்து கையில் நீர்க்குடத்துடன் ஒருவர் நடந்தார். அவரை தொடர்ந்து துரியோதனன் நடக்க தம்பியர் உடன் சென்றனர். செல்வோமா என்றாள் துச்சளை. தாரை தரையில் சோர்ந்து சுருண்டு படுத்து விட்டிருந்தாள். விகர்ணன், வேண்டாம் அரசே, இதற்கு மேல் என்னாலும் இயலாது என்றான். ஊன் எரியும் கெடுமனம் அல்ல இது. நாம் அறியா பெருங்கீழ்மைகளின் நாற்றம். ஒரு கணம் அடிவயிறு பொங்கி நெஞ்சில் அறைய துச்சளை குமட்டினாள். பின்னர் அதை உள்ளே செலுத்தி உடலை அடக்கி, நான் சென்று பார்க்கவிருக்கிறேன் என்றாள். விகர்ணன், வேண்டாம், இதிலிருந்து நாம் மீளவே முடியாது என்றான். இது என்னில் எதை நிறைக்கிறதென்று பார்க்கிறேன் என்றாள் துச்சளை. இதை பார்க்காதொழிந்தால் இதுவே என் நெஞ்சில் நின்று பெருகும். இத்துடன் நானும் இங்கே இறந்து பிறந்தால் அது நன்றே. விகர்ணன் பெருமூச்சு விட்டான். அவள் திரும்பி அவர்கள் சென்ற திசை நோக்கி சிற்றடி வைத்து நடந்தாள். கூழாங்கற்கள் நிறைந்த பாதையில் அவளால் சீராக நடக்க முடியவில்லை. இடறி நின்றும் மூச்சழைக்க ஓய்வெடுத்தும் தொடர்ந்து சென்றாள். ஒரு மருத மரத்தடியை அடைந்ததும் கால் தயங்கி நின்றாள். அதன் முதலை தோள்பட்டை பரப்பில் கையூன்றி எழுந்த வேர்புடைப்பில் மெல்ல அமர்ந்தாள். சரிந்து சென்ற பாதையின் இறுதியில் ஒருவரும் துணை பூசகரும் கூடி நின்றிருந்தனர். நடுவே ஓடையில் இருந்து சால் திருத்தி கொண்டு வந்து சேர்த்த சுனை நீர்ச்சுழி மேல் அனல் அலைய இருளில் ஒரு பெரு நாகவிழி என தெரிந்தது. சுனையின் மென் சேற்று கதுப்பு அலை வடிவுகள் நுரை கோடுகள் என பதிந்து சூழ அதில் இறங்குவதற்காக மரத்தாலான படிகள் இடப்பட்டிருந்தன. ஊர்வர் அதன் அருகே சென்று நிற்க துரியோதனன் அவர் அருகே சென்று வணங்கி நின்றான். ஊர்வர் கை காட்ட ஓசைகள் ஓய்ந்தன. ஊர்வர், அரசே, இது இறுதி கணம். இனி பிறிதொரு எண்ணத்திற்கு இடமில்லை. இப்போது கூட பின்னடி வைக்க முடியும். உங்கள் உள்ளம் சிதைவுறும், உடல் நோயுற்று அழியும். ஆனால் எழும் பிறவிகளில் மீட்புண்டு. மண்ணிலிருந்து வரும் வெள்ளும் நீரும் வந்து சேர பாதையும் எஞ்சும். இவ்வெல்லையை கடந்தால்
உங்கள் ஆத்மா முடிவின்மையை நோக்கி வீசப்படுகிறது. முடிவற்றவை இருள், தனிமை, வெறுமை மூன்றுமே என்று அறிக என்றார். துரியோதனன், என் முடிவில் மாற்றமில்லை, என் தெய்வம் என்னை அணிந்து கொள்க என்றான். அவ்வாறே ஆகுக என்ற ஊர்வர் துர்மதனிடம் கை அசைக்க அவன் திரும்பி ஓடிச் சென்று கைவீசி பலி விலங்குகளை கொண்டு வரச் சொன்னான். சூதர்கள் காட்டில் கட்டப்பட்டிருந்த பலி விலங்குகளை கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு வந்தனர். 7 எருமைகள் தளர்ந்த நடையுடன் உருளை கருவிழிகளில் பந்த வெளிச்சங்கள் துளி கொள்ள பெருமுரசு கோல் முழை என குழம்புகளை தூக்கி வைத்து நடந்து வந்தன. ஓசைகளுக்கேற்ப அவற்றின் செவிகள் அசைந்தன. துயிலில் என 7 கழுதைகள் வந்தன. தலை தாழ்த்தி ஒற்றைக்கால் தூக்கி கழுதைகள் துயின்று நிற்க எருமைகள் குனிந்து தரையில் இருந்த புல் சரடுகளை கடித்து மென்றன. 7 பன்றிகளை கால்கள் சேர்த்து கட்டி நடுவே மூங்கில் செலுத்தி தூக்கி கொண்டு வந்து போட்டனர். அவை கரிய தோல் நீர்ப்பை என வயிறுகள் துள்ள எம்பி எம்பி முழ ஒலி எழுப்பி உருமின. பேருடல் கொண்ட 2 துணை பூசகர்கள் எடையளவு உயரம் கொண்ட பெரிய பள்ளிவாட்களுடன் வந்து நின்றனர். சுனைக்கரையில் இருந்த பெரிய மரவட்டம் பலிபீடம் என்பதை துச்சலை அப்போதுதான் உணர்ந்தாள். அந்த அதிர்ச்சி அவளை அறியாமல் எழுந்து நிற்கச் செய்தது. பள்ளிவாலை ஒரு பூசகர் அசைத்த போது அதில் அமைந்திருந்த வெண்கல செண்டு மணிகள் சிலம்பின. முதல் எருமையை 2 பூசகர் அழைத்து வந்து பலிபீடத்தருகே நிறுத்தினார். தலையில் நீர் தெளிக்கப்பட்டதும் அது கழுத்தை நீட்டியது. எடைமிக்க வாள் மின் என இறங்கி பீடத்தில் பதிந்து நடுங்க எருமை தலை எடையுணர்த்தும் ஓசையுடன் அப்பால் விழுந்து சேற்றில் உருண்டு சுனை நீருக்குள் விழுந்தது. குழம்புகள் எழுபட சேற்றில் கிடந்து துடித்த எருமையின் வெட்டுண்ட கழுத்து வழியாக குருதி கொப்புளங்களுடன் பெருகி வழிந்து சுனை நீரை அடைந்தது. அதன் பெரிய வயிறு காற்றொழியும் தோல்களம் என அதிர்ந்து சுருங்க விலா வெலும்புகள் உள்ளே அசைந்தன. வாள் சுழன்று பூமியை அலைந்தது. துணை பூசகன் பீடத்தை இழுத்து இடமாற்றம் செய்தான். 2வது எருமை அங்கே கொண்டு வரப்பட்டது. அதன் குருதி சிற்றோடையாக வழிந்து சுனையில் கலந்தது. குருதி கருநிறம் கொண்டிருப்பதாக துச்சலை எண்ணினாள். ஆனால் செம்மையை நினைத்ததுமே அது செந்நிறம் கொண்டது. பலிபீடத்தை இழுத்து அகற்றி சுனையை சுற்றி அமைத்து 7 எருமைகளையும் வெட்டி குருதி பெருகச் செய்ததும் கழுதைகள் கொண்டு வரப்பட்டன. குருதி மனம் பெற்று அவை மயிர் சிலிர்த்து செவி கோட்டி மூச்சொலி எழுப்பின. இருவர் பின் நின்று தள்ள தயங்கி பிடரி அதிர நின்று பின்மெல்ல பலிபீடத்தை அணுகின. முதல் கழுதையின் வெட்டுண்ட தலை சேற்றிலேயே செவி அசைத்தபடி கிடந்தது. அதை கை கோலால் தள்ளி நீரில் இட்டனர். தரையில் ஒரு கழித்து விழுந்து ஓட முயல்வது போல் கால் அசைத்தது. 2வது கழுதை வெட்டப்பட்ட போது பின்னால் நின்ற கழுதை மெல்ல கனைத்தது. அதன் தலை நீரில் விழுந்த பின்னரும் காதுகள் அசைந்து அங்கே மீன் கொப்பளிப்பது போல தோன்றியது. பன்றிகளை பீடங்களின் மேல் வைத்து அடிக்கழுத்தை கிழித்து குருதி பீரிடச் செய்து தலையுடன் சேற்றில் கிடத்தினர். சுனையைச் சூழ்ந்து பலியுடல்கள் இறுதி துடிப்பில் அதிர்ந்து கொண்டிருக்க சேற்றில் ஊறி வழிந்த குருதியால் சுனை பெரும் புண் என மாறியது. குருதியின் சுழிப்பு, நோக்கிழந்த ஊன் விழி. ஊர்வர் துரியோதனனிடம், அரசே, அணி களைக, இப்புவி அளிக்கும் ஒரு துளி கூட உடலில் இருக்கலாகாது. கருவறை விட்டு வந்த அதே தோற்றம் கொள்க என்றார். துச்சலன் துரியோதனனின் கைகளில் இருந்த அரச கணையாழியை கழற்றினான். இடையில் இருந்த மங்கள சரடை சுரிகையால் அறுத்து எடுத்தான். துர்முகன் அவன் இடையில் இருந்த ஆடையை கழற்றினான். உள்ளே கட்டியிருந்த தற்றாடையை அதன் முடிச்சுக்களை அறுத்து அகற்றினான். சுபாகு அவன் தலையில் மலர் இதழ்கள் எஞ்சி இருக்கின்றனவா என நோக்கினான். முழுதுடலுடன் நின்ற துரியோதனனை ஊர்வர் சுற்றி வந்து நோக்கினார். உடலில் ஒட்டியிருந்த புல் சரடு ஒன்றை எடுத்து வீசினார். துணை பூசகரும் அவனை மும்முறை சுற்றி வந்து நோக்கினர். துச்சலை அவன் உடலையே நோக்கி கொண்டிருந்தாள். முன்பு பலமுறை நோக்கிய உடல் என்று தோன்றியது. ஏன் என அவள் அகம் குழம்பியது. மானுட உடல் அல்ல அது. கல்லில் மட்டுமே அம்முழுமை இயல்வது. மயிரற்ற உடல் உலோக பளபளப்பு கொண்டிருந்தது. எங்கோ என்றுமென இருக்கும் அச்சு ஒன்றில் வார்த்தெடுக்கப்பட்டது. தெய்வங்கள் மானுட கைகளை எடுத்துக்கொண்டு நுண் சீர் செய்தது. இனி இல்லை என முழுமையை சென்றடைந்த தசைகள், நரம்புகள், கால் நகங்கள் சிறுத்தை குருளிகளின் விழிகள் என வெண்ணிற ஒளி கொண்டிருந்தன.
ஊர்வர் துரியோதனனின் கைகளை பற்றியபடி அழைத்துச் சென்று நீர் விளிம்பருகே நிறுத்தி, இறங்கி நீராடுக அரசே. அவன் குனிந்து நீரையே நோக்கி கொண்டிருந்தான். நீராடுக என்றார் ஊர்வர். துரியோதனன் திடுக்கிட்டவன் போல திரும்பி அவரை நோக்கினான். செல்க, இது உங்கள் அன்னையின் கருக்குழி என்றார் ஊர்வர். அவன் மெல்ல காலடி எடுத்து வைத்து சேற்றில் இறங்கினான். அவன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கைகளை கூப்புக என்றார் ஊர்வர். அவன் குழந்தை போல அதை செய்தான். பெரிதெவரையோ என அவரை நோக்கி கொண்டிருந்தான். அறியாமல் நடந்து அக்குழுவருகே வந்துவிட்டிருந்த துச்சலை அவ்விழிகளை அண்மையில் நோக்கினாள். அறியாமையின் பேரழகு கொண்ட இளமைந்தருக்குரிய விழிகள் அவை. மறுகணம் வாய் திறந்து மழலை சொல் எடுக்கக்கூடும் என தோன்றச் செய்தவை. சுனையின் நீர் அலை கொப்பளிக்க தொடங்கியது. அதற்குள் பல்லாயிரம் கருநாகங்கள் நெளிவது போல தோன்றியது. இறங்கி மூழ்குக என்றார் ஒருவர். இது கரு புகுதல். அங்கு நீருள் 108 நொடி அமர்ந்திருக்க வேண்டும். முதல் முழுக்கில் உங்கள் பழைய நினைவுகள் அழியும். 2ஆம் முழுக்கில் மூதாதையரை காண்பீர்கள். 3ஆம் முழுக்கில் அவர்களை உதைத்து உதறி தலை கீழாக மண்ணில் விழுவீர்கள். துரியோதனன் பால் பற்கள் கொண்ட குழவியரின் வாய்களில் மட்டுமே எழும் இனிய புன்னகையுடன் அவரை நோக்கி தலை அசைத்தான். அறியா உணர்வெழுச்சியால் துச்சலை விழி நீர் மல்கினாள். துரியோதனன் மெல்ல படிகளில் இறங்கி இடைவரை குருதியில் நின்றான். மூழ்குக என்றார் ஒருவர். அவன் கண் மூடி நீரில் மூழ்க அவர் 108 வரை விரல் விட்டு எண்ணினார். அவன் நீர் பிளந்து எழுந்தான். மழைக்கப்பட்ட தலையில் இருந்து குருதி சொட்டி வடிய வயிறு கிழித்து எழும் மகவென்றே தோன்றினான். பிரிதொரு முறை, பிரிதொரு முறை என்றார் ஒருவர். அவன் நீரில் மூழ்கிய பின் அவர் எண்ணத் தொடங்கிய போது நீர் பிளந்து எழுந்த காகம் ஒன்று கா என்னும் கூச்சலுடன் துளி சொட்ட சிறகடித்து இருளில் மிதந்து சுழன்றது. மீண்டும் ஒரு காகம் எழுந்து அதனுடன் இணைந்தது. கை கூப்பியபடி எழுந்த துரியோதனன் திகைத்து நோக்க, மூழ்குங்கள் என்றார் ஒருவர். அவன் மீண்டும் மூழ்கிய போதும் கூச்சலிட்டபடி மேலும் காகங்கள் எழுந்து நீரை சிதறடித்து இருளில் சுழன்றன. 3ஆம் முறை துரியோதனன் நீரிலிருந்து எழுந்து கை கூப்பியபடி கரையை அணைந்த போது தலைக்கு மேல் இருளின் சுழி என 100க்கும் மேற்பட்ட காகங்கள் சுழன்று பறந்தன. அவற்றின் குரல்கள் இணைந்து எழுந்த ஓசையை அவள் முன்பு கேட்டிருந்தாள். ஒருவர், நேராக சென்று உங்கள் தெய்வத்தின் படியில் தலை வையுங்கள் அரசே என்றார். அவன் கூப்பிய கைகளை விலக்காமல் நடந்து செல்ல அவன் பின்னால் ஊர்வரும் துச்சாதனனும் துர்மதனும் துச்சலனும் துச்சகனும் சென்றனர். துணை பூசகர் தொடர்ந்தனர். சுனையருகே நின்றபடி துச்சலை நெஞ்சில் கை வைத்து நோக்கி கொண்டிருந்தாள். உள்ளிருந்து அலையலை என காகங்கள் எழுந்து இருளில் கரும் குமிழிகள் என சுழன்று கொண்டிருந்தன. காலடியில் அசைவை உணர்ந்து அவள் திடுக்கிட்டு மேலே சென்று குனிந்து நோக்கினாள். நீருக்குள் இருந்து ஓசையிலா வழிவாக நாகங்கள் கிளம்பி அம்புகள் என இருள் செறிந்த காட்டுக்குள் சென்று புதைந்து கொண்டிருந்தன. துள்ளி ஓடி மேலேறி மருத மரத்தடியில் சென்று நின்றாள். உடல் மெய்ப்பு கொண்டு தசைகள் இறுகி அதிர்ந்தன. பற்கள் கிட்டித்து கழுத்து தசைகள் எழுபட்டிருந்தன. அங்கும் தரையெங்கும் நிழல்களுடன் நாகங்களும் நெளிவதை கண்டாள். மீண்டும் ஓடி மேலே கலிதேவனின் ஆலய முகப்பிற்கு சென்றாள். அங்கே துரியோதனன் ஆலயத்தின் படிக்கட்டில் நெற்றியை மும்முறை முட்டி வணங்கினான். திரும்பி நோக்க ஊர்வர் அவனுக்கு அவனுடைய சுரிகையை 2 கைகளாலும் எடுத்தளித்தார். அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டான். துர்மதன் அவன் ஆடைகளை எடுத்து அணிவிக்க தொடங்கினான். குருதிச்சாரல் 41வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.